ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி அண்ட் மாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ஈஸியாக மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாம்பழம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஸ்கின் ஷைனிங் ஆகுங்க. இதில் இருக்க பொட்டாசியம் நார்ச்சத்து ரெண்டும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்குங்க. ஃபஸ்ட்டு ஜாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இதுக்கு தேவையானது 3 பொருள் தான். மாம்பழம் 4, சுகர் 1 கப், லெமன் 2 டீஸ்பூன். வாங்க ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த சீசனுக்கு எங்கே பார்த்தாலும் மாம்பழம் தாங்க விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கி ஜாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஜாம்னால் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் கடையில் போய் அந்த பேக்டு ஜாம் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே இப்படி கலர்ஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக அதை விடவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாம்பழத்தெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இனி இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோவை அதில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதிகமாக வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டியாயிடும், நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. நல்லா சூடானதும் அடுத்தது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மறக்காமல். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இனி சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நல்லா. இந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை. லெமன் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். ஒரு அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம கரெக்டான பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஜாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஜாம் எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு பிளேட்டை தலைகீழ திருப்பி பாருங்கள். ஜாம் வந்து கீழே விழுகலைன்னா, ஒழுகி வரலைன்னா ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பிளேட்டில் போட்ட ஜாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம மேங்கோ ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் க்ளீனான ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உணவால் அன்பை பகிர்வோம்.